ஆக்சுவலாக இதாக டே 3 கர்த்துங்களா பாஸ் கிளம்பிட்டோம். ரூம்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு 29 கிலோமீட்டர்ஸ். செம்மையாக இருக்குது. போயிட்டு சொல்கிறேன். கர்த்துங்களா பாஸ் ஏறி முடிச்சிட்டேன். இறங்கி வந்துட்டு தீக்ஷித் போகலான்னு இருக்கேன். ஆனால் அங்கே போயிட்டு வீடியோ இருக்க மறந்துட்டேன். சரி, பாதி ரூட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஐயோ வீடியோ எடுக்க வரும். இதுதான் இந்த ஃபஸ்ட் டைம் வ்ளாக் பண்ணுறது இருக்கிற உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மறந்தே போயிட்டேன். ஃபோட்டோ எடுத்தேன், ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்ன பிரச்சனைனா, ஏறுற வரைக்கும் கொஞ்சம் தூரம் ஏறுற வரைக்கும் ஓகேவான கிளைமேட் தான் இருந்துச்சு. போக போக கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. க்ளவுஸ் போட்டேன், க்ளவுஸுக்குள்ளே இன்னொரு க்ளவுஸ் போட்டேன். அப்பா, ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்கு இப்போ கிளைமேட்டு. பைக் ஓட்டிட்டு வரல, கையெல்லாம் நடுங்குது. வீடு எடுக்க விட்டுட்டேங்க. சரி, அடுத்து ஏதாச்சும் ஒரு பெரிய ரோடு போகும்போது எடுக்கிறேன். அதுவும் இல்லாமல் சாப்பிடவும் இல்லையா. வர ரூட்டில் ஐயோ சோறு இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை இறங்குற வழியில் சோறு கிடச்சிச்சுப்பா. மேகி, ஆம்லேட்டு, ஒரு காஃபி. எவ்வளோலாம் தெரில, பசிக்குது. காலைல எதுவுமே சாப்பிடல. 2 ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டு அந்த டைமாக்ஸினா அந்த டேப்லெட் போட்டு வந்துட்டேன். ஏன்னா மேலே ஏறுறோம். 17,000 ஸோ போட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குப்பா. ஆக்சுவலாக நோ இஷ்யூஸ். கர்த்தவங்களாம் நல்லா தான் இருந்துச்சு. ப்ரீத்திங் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜாலியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 60 கிலோமீட்டர் சம்திங் தீக்ஷிதா அந்த இடம். அங்கே போயிட்டு அந்த டபுள் கேம்பில் ஏதோ இருக்குமா, எங்கேயும் ஆஃப்ரிக்காவில் மட்டும் இருக்குது கேம்பில். அது பார்த்துட்டு இன்றைக்கி அங்கே ஸ்டே போட்டு நெக்ஸ்ட் டே பேங்காங் லேக் போயிடணும். அதுதான் பிளான். அப்போ எப்படி போகுது. இங்கேருந்து 2 ஹவர்ஸ் கூட இல்லை, போயிடலாம். போயிட்டு பார்க்கணும் எப்படின்னு. பெட்ரோல் இருக்குது வண்டியில், நோ இஷ்யூஸ் வந்தார். வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்க மறந்தே போயிட்டேன். மழை வேறு, இதில் மழை வேறு தூருது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது ரைடிங். கை மட்டும்தான் அது சில்லுன்னு ஆகுது, மற்றபடி நோ ஷூஸ், ஆல் குட். ஆனால் வர வழியிலலாம் இந்த போர்டு எழுதி வச்சுருக்காங்க என்னென்னமோ, நிறைய கோட்ஸ். இந்த பார்டர் ஆர்கனைசேஷன் அவங்களோட கோட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிச்சுட்டே வந்தேன். 1-2 சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஞாபகம் வரல. ஓகே ஃபைன், பார்ப்போம். நான் போயிட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்டில் போயிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. யாக்கெல்லாம் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா யாக்கு, மாடு, கழுகெல்லாம் இருக்குது. நைட்டு துக்துக்கு ரீச் ஆகிட்டேன்.
ஆயிட்டு வீடியோவில் இருக்குல்ல செம்ம டயர்டு. வந்துட்டு இந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இட் வாஸ் நைஸ் ரூம். ஸ்டே பண்ணிட்டு 1500 கேட்டாங்க. ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக தூங்கலாமா. இன்னைக்கு தாங் பார்த்துட்டு நேராக பேங்காங் லேக் போகிறேன். இப்படி இருக்கட்டும். இதான் என்ன தங்கின ஹோட்டல். நல்லா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி 1500 தான். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. நைட்டு நைஸ். நேராக நெக்ஸ்ட்டு தாங் போயிட்டு லாஸ்ட் வில்லேஜ் பார்த்துட்டு அப்படியே பேங்காங் லேக் போக வேண்டியதான். பேங்காங் லேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போயிட்டு. ஃபைனலி வந்துட்டோம். த லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா, தாங். செம்மையாக இருக்குப்பா இந்த பிளேஸு. ஆக்சுவலி வேறு லெவல். யாருமே இல்லை. 1-2 கார் போச்சு, அவ்வளோதான். ஒரு ஆட்டுக்குட்டி கூட இல்லை. இவ்வளோ பெரிய நதி. இங்கே ஒரு மிலிட்ரியோட ஆஃபீஸ் இது. வாவ், செம்மையாக இருக்குது. நேற்றுக்கு ட்ராவல் பண்ணதில் ஒருத்த பேர்ன் ஆகிட்டுருக்கு ஸ்கின்னு. மாஸ்க் போட்டு தான் ஓட்டணும். சூடானா தாங்க போய் பார்த்துட்டு பேங்காங் லேக் தான். மேப்பில் காட்டுற லொக்கேஷன் இதுதான். தாங் லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா. இதை தாண்டி எதுவும் இல்லையா. ஆனால் ரோடு போகுது. ஏறி அப்படி மலை மேலே போகும் போல். அங்கே ஒரு வீடு இருக்கு, அங்கே ஒரு வீடு இருக்கும். யாருமே இல்லைடா. எவ்வளோ பெரிய இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி கூட இல்லை. நானும் என் பைக்கும் தான் இருக்கு. நான் கூட சரி ஆள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். போர் அடிக்குது. நம்ம பேங்காங் லேக்கே போகலாம். அது ஆக்சுவலாக 240 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. 7 மணிக்கு அலாரம் வச்சு கிளம்பலான்னு நினச்சேன். 7 மணிக்கு வச்சுட்டு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு குளிச்சு கக்கூஸ் போயிட்டு வர்றதுக்குள்ளே 9 மணி ஆச்சு கிளம்பும் போது. இப்போ என்ன டைம்? வாட்ஸ் த டைம்? 9:30. ஓகே, 9:30 10 மணி ஆயிரம் இங்கேருந்து இறங்குறதுக்கு. திருப்பி டுக் போகிறதுக்கு போயிட்டு அங்கேருந்து 5 ஹவர்ஸ் ஆகுமா. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. போய் லைட்லாம் வருதே. நைஸ் ஏரியா. ஹெல்மெட் கீழே உள்ள போச்சு, அதான் பிடிச்சேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்காங் லேக்கு. ஆக்சுவலாக வியூ பாயிண்ட் அதான். நான் இவ்வளோ நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தேன். இங்கே இந்த போர்டுக்கிட்ட வியூ பாயிண்ட் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் வியூ பாயிண்ட் தான். சரி பரவாயில்ல, இங்கே இருந்தாலும் தெரியுதுப்பா. இது போதும். இது ஃபஸ்ட்டு கீழே இருந்தேன், மேலே வந்தேன், திருப்பி போனாதான். போகலாடி காண்டாகுது எனக்கு. நான் போதும் இப்போ பார்த்து அங்கே இருந்து ஒன்றுமே தெரியாது இவ்வளோ தூரத்துக்கு. எனிவேஸ் வீட்டுக்கு போவோம். சரி பேங்காக் போவோம்.